என்னதான் பண்றாங்க மூலம்லாம் எங்க பாருங்க சார், பாருங்க சார். கொஞ்சம் அகல பண்ணிடலாம், அகல பண்ணிடலாம். மேல மேல போடாதீங்கம்மா சார். நீ சைடுல வாங்க சார். கீழே போடு, கீழே போடு. கீழே கீழே போட்டுங்கம்மா. முன்னாடி இந்த சந்தில போனோமா போமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. முன்னாடி போ மாட்டியா. விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண்மை பயிர்கள் தள்ளுபடி செய்யப்படும். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி பெற்ற வேட்பாளரான நான் எடுத்துட்டேன் வீடியோ, இந்தாங்க வச்சுங்க. தாமரை தாமரை சின்னத்திலே இருக்கக்கூடிய தாமரை சின்னத்திலே ஒரு வாய்ப்பை தாருங்கள். உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு வெற்றி வேட்பாளர் ஏழுமலை அவர்கள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்களியுங்கள். அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல் பெரும் மக்கள் அனைத்து மாநிலத்துக்கும் கொடுக்க காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெய்வங்களே, அதற்கு நீங்கள் அளிக்க வேண்டிய தாமரை மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர், பச்சை தமிழர், எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேடி உங்களிடம் ஆசி வாங்கி கொண்டு வந்து முடித்து கட்டுங்கள். அன்பு தெய்வங்களே, பொன்னான வாக்குகளை தாமரை தாமரை சின்னம் வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களி இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொன்னான முத்தான மணியான வாக்குகளை எல்லாருமே முன்னாடி வாங்க சாமி, எல்லாருமே முன்னாடி வாங்கம்மா, எல்லாருமே முன்னாடி வாங்க. அன்பு தெய்வங்களே, மொட்டு இல்லாமல் தாமரை இல்லை. மொட்டு
மொட்டை இல்லாமல் தாமரை இல்லை, தாமரை இல்லாமல் இந்தியா இல்லை. இந்தியாவில் வாழும் தெய்வம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிக்க வந்துள்ளார்கள். மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேர்க்க வந்துள்ளார். தாய்மார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் மாதம் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் பிரிச்சு உங்களுக்கு அம்மா ஆட்சியிலே லேப்டாப் முதல் தாலிக்கு தங்க முதல் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியார் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை நீங்க நினைக்க எவ்வளவு கொசு தொல்லை, வீட்டு வரி, சொத்து ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டு நேரத்தை குறிப்பிட்டு சாமி தரிசனம் 1/2 மணி நேரம் கொண்டிருக்கிறார். அதே போல உங்களும் நீங்களும் கோவிலுக்கு போகும்போது ஈஸியாக போய் வருவதற்குரிய அருளை அண்ணாமலையார் உண்ணாமலை அருளை பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்க இந்த மாநகராட்சியில நிறைய வந்தபோது பார்த்தோம், எந்த தெருவும் சுத்தம் இல்லை, சுத்தம் செய்வது மாதிரி தெரியல, எப்ப போட்டனே தெரியல. எனவே சுத்தம் சுகாதாரமாக மக்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரத்தை நான் செயல்படுத்துவேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். கொசு தொல்லை, காவாய் தொல்லை, காவா சரியில்லை, தண்ணி போல ஒரு அழுக்கு தண்ணி, இதுல வந்தா குழா வரி சொத்து வரியில ஏற்றி விட்டுட்டு இந்த ரெண்டுமே ஒண்ணுமே செய்யல. எங்க பார்த்தாலும் குப்பை, எங்க பார்த்தாலும் குப்பை. மக்கள் நடமாடுறது எப்படின்னே தெரியல. அந்த தெருவில் இந்த தெருவுக்கு போறதுக்கு எல்லாம் நாத்தடிக்குது, எல்லாம் நடந்து கூட வர முடியல, அது போல இருக்குது. இதெல்லாம் மாநகராட்சி இருக்கின்ற அதிகாரி என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அவன் ஆணை போட்டு செய்யும்படி அவர் செய்யவும் சொல்லவே இல்லை. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார். அவருக்கு நேரமும் இருக்காது, இந்த பக்கம் திருப்பி கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனா நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டு வந்திருக்க மாட்டார். வந்தா தானே தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 முறை 15 ஆண்டு காலமாக நீங்க வாக்களிச்சீங்க. இங்க வந்து உங்க வீட்டுக்கோ எந்த நிகழ்ச்சிக்கோ வரதில்லை, தெருவை நடந்து கூட வர மாட்டார். தெருவு வர உங்களுக்கு சின்ன என்ன சின்ன சொல்லுங்க, கொஞ்சம் வரங்க சொல்லுங்க அம்மா, இன்னும் கொஞ்சம் வரங்க சொல்லுங்க. நன்றி தாயே. 23ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அம்மா, அண்ணன் எடப்பாடியார் பல திட்டங்களை நான் வந்த உடனே செய்யறேன்னு சொல்லி திட்டம் சொல்லிக்கிறார், தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு அங்காளம்மன் கோயில் போறோம். தமிழகம் இல்லை. அதே மாதிரி திருவண்ணாமலையில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஏழுமலை இல்லாமல் திருவண்ணாமலை சட்டமன்றம் இல்லை. உங்களிடம் ஆசி பெற்று வந்து இருக்கிறார்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் தான் தாமரை சின்னம். உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் ஏழுமலை. கண்டிப்பா மலேரியா கொசு, டெங்கு கொசு தான் வரும்.
எல்லாம் குடிக்கொண்டிருக்கிறது. இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இழந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை தருவதற்கு நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்க வந்திருக்கீங்க, வீட்டிலிருந்து வரீங்கன்னு சொன்னா தனியாக ஒரு பாதை அமைத்து ஒரு ஆபீஸ்ல அமைப்பட்டு அந்த ஆபீஸ்ல டோக்கன் கொடுக்கப்பட்டு டைம் கொடுக்கப்பட்டு 4 மணி நேரத்தில் எங்க சாமியை பார்க்கறதுக்கு உண்டான சூழலை நிச்சயம் உருவாக்க வேண்டும். அது எந்த மாற்றமில்லை. நீங்க தாராளமாக வந்து சாமி கும்பிடலாம். இன்னும் 1 மாசம் தான். இப்ப வேட்பாளர் உங்ககிட்ட, அடுத்த 1 மாசத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர். நீங்க எல்லாம் கோவிலுக்கு ஒரு சுத்தம் சுகாதாரமாக இருக்கும். இது ஒரு தனி வழி பாதை அமைத்திருக்கும். அந்த பாதையிலே நீங்கள் தள்ளுமுள் இருக்காது. இறைவனை வணங்கி ஒரு 5 நிமிடம் கூட இறைவனை வணங்கி விட்டு தள்ளலாம். அந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றுவேன். அதே போல நாங்க அந்த 29வது வார்டுல வந்துருக்கோம் நினைக்கிறேன். 29 வார்டு தான். அங்கிருந்து வரோம். 2 பக்கம் காவா, ஒரே நாத்தம். அந்த காவாயில் தான் சாகட தண்ணி போகுது. அது மேல் மூடு கிடையாது. எல்லா மக்களும் அந்த மீண்டும் அடுத்த மாசம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவது. ஏன்னா தமிழகம் எங்கும் எடப்பாடியாருடைய அலை வீசிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் முதல்வராக உடன் காமராஜ் சிலை பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய ஹாஸ்பிட்டல் மீண்டும் உங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதை உறுதிமொழியை கேட்டு இதை பற்றி உங்களுக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் ஏழுமலை அவர்கள் அண்ணன் எடப்பாடியாரிடம் பேசி உடனே ஏற்பாடு செய்வார். அதுக்கு இன்னொரு பிரச்சனை இந்த பகுதியில் இருக்குது, சுடுகாடு பிரச்சனை. அந்த சுடுகாடு பிரச்சனைக்கு உண்டான சாலை வசதியும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் செய்து கொடுக்கின்றோம். ஆமா, அதுபோல் 2 ரேஷன் கடை ஒன்னா இங்க இருக்கா, தனித்தனியா இருக்கா, அது ஒரே பகுதியில் அமைச்சு நீங்க எல்லாம் எளிதாக போய் சென்று வாங்குவதற்கான ஏற்பாடையும் செய்து தரும். தாய்மார்களே, திருவண்ணாமலை நகரம் 15 ஆண்டு காலமாக உங்களிடம் ரோடு எம்பி சேகர் அவர்கள் மதிப்பிற்குரிய திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, உங்களுடைய இல்லம் தேடி நம்மளுடைய வேட்பாளர் எளியவர், ஏழ்மையானவர், தகுதியானவர், தன்மானமானவர் அண்ணன் சி ஏழுமலை அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் தாய்மாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க. நம்ம சகோதரி இங்க நம்மளெல்லாம் மச்சான் கூப்பிட்டா கூட தமிழ் பண்பாட்டோட பண்பா பழகக்கூடிய நம்முடைய நடிகை நம்தா அவர்கள் இங்கே உங்களாண்ட வாக்கு கேட்டு வந்திருக்காங்க. நாமெல்லாம் தமிழ் அதனால நம்ம மக்கள் அத்தனை பேரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன் மாற்றம்? என்ன மாற்றம்? என்ன நடந்திருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல? கடத்தெரு முழுவதும் கஞ்சா விற்கிறத தவிர வேற என்ன சாதனை இருக்கு? நினைச்சு பாருங்க தாய்மார்கள். நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கணுமா இல்லையா? நல்ல கல்வி பெறணுமா இல்லையா? நாம அப்ப யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்முடைய அன்பான வேட்பாளர் அண்ணன் சி ஏழுமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்துல மறந்துடக்கூடாது. நீங்க எல்லாரும் தயவு செய்து வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவு செய்து பெருவாரியான வாக்கு வெற்றி பெற்ற வேட்பாளர் வரை நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டு, நமது சின்னம் தாமரை, தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் பணிவோடும் கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சகோதரி இதோ நம்மிடையே வாக்கு கேட்டு உங்களிடையே அண்ணன் சி ஏழுமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ உங்களை வாக்கு சேகரிக்க, உங்களிடையே வாக்கு கேட்க இதோ வந்திருக்கின்றார் அவர்கள். இதோ உங்களிடையே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? முதல்ல இன்பமணி குடும்பத்துக்கு என்னோட ஆறுதல் சொல்லிக்கிறேன். ரொம்ப யங் டைனாமிக் பர்சனாலிட்டி. அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆறுதல் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பாஜக கட்சி எல்லாருக்கும் பாஜக கட்சி பத்தி ஏற்கனவே நல்லாவே தெரியும்.
நம்ம பாஜக கட்சியில இருக்கிற எல்லாமே நம்ம நாடோட முன்னேற்றம், நம்ம தமிழ்நாடு மக்களோட நிம்மதி வசதி முன்னேற்றம்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பாஜக கட்சி எந்த ஸ்டேட்ல இருக்கு, அது எல்லாமே ஸ்டேட்ல நீங்க பாருங்க எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு. அங்க இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் கூகுள்ல போய் செக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் 21 ஸ்டேட்ஸ்ல பாஜக கட்சி ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஸ்டேட்ல எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு, எவ்வளவு வசதி கொடுத்தாச்சு எல்லாருக்கும், அதை நீங்க பார்த்து போய் பாருங்க. கொஞ்சம் நான் ரொம்ப அதிகமா பேச மாட்டேன், கொஞ்சம் தான் சொல்ல போறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் CA ஏழுமலை அவர்கள் உங்களின் ஒருவர், உங்களுக்காக ஒருவர். அவங்க 10, 20, 30 இல்ல 40 வருஷம் ஏழை மக்களோட உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வெற்றி வேட்பாளர் CA ஏழுமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசதி. எங்க இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கை இப்படி பண்ணி சொல்லுங்க. யாருக்கு வீடு வேணும்? எல்லாருக்கும் வீடு வேணுமா? யாருக்கு வீடு கொடுத்தாச்சு, எவருக்கு வீடு வரல இல்லையா? நீங்க நம்ம வெற்றி வேட்பாளர் CA ஏழுமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமா லேண்ட் கொடுத்து, பட்டா கொடுத்து, அது மேல வீடு கட்டி, அதுக்கு உள்ள இலவசமா ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்க போறாங்க. வேற யாரு கட்சி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. அது ப்ராமிஸ் பாஜக கட்சி உங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கும். நம்ம சொல்லி செய்ய மாட்டோம், நம்ம செய்ய சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு, நிறைய ஆளுக்கு 3 கோடி மக்கள் மேல 3 கோடி மேல மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு இலவசமா. இப்போ எல்லாருக்கும் வீடு வரும், அதுக்குள்ள இலவசமா ஃப்ரிட்ஜ் வரும். நம்ம பாஜக கட்சி பெண் குழந்தைக்காக செல்வ மகள சேமிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே குடும்ப தலைவிக்கு மாசத்துல 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. எல்லாமே குடும்ப தலைவிக்கு. நம்ம எடப்பாடி ஐயா நம்ம தமிழ் மக்களுக்காக, பாதுகாப்புக்காக, உங்க வசதிக்காக எல்லாமே பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க 2 வீலர் பைக் வாங்கறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இப்பதான் சொன்னேன், அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் எல்லாமே குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாசத்துல கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்களுக்கு ஃப்ரீயா பஸ் டிக்கெட் கொடுக்க போறாங்க. இதே மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு, எவ்வளவு சொல்ல முடியும், நான் சொல்லிட்டே இருக்கலாம். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா, வசதி வேணும்னா, முன்னேற்றம் வேணும்னா இந்த வாட்டி நீங்க நம்ம வெற்றி வேட்பாளர் CA ஏழுமலைக்கு கண்டிப்பா ஓட் போட்டே ஆகணும். தாமரைக்கு ஓட் போட்டே ஆகணும். தாமரை உங்க வாழ்க்கையில வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் நீங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க திமுக கட்சி இல்லைன்னா வேற ஏதாவது கட்சிக்கு ஓட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இங்க இன்னுமே முன்னேற்றம் இல்லை, நான் ஒண்ணுமே பார்க்கவே இல்லை. உங்களுக்கு கோவில்ல நம்ம நீங்க இங்க இருக்கிற லோக்கல் மக்களுக்கு ஒரு கோவில் தரிசனத்துக்காக எவ்வளவு கஷ்டம் இருக்கு அது நம்மளுக்கு தெரியும். ஆனா அது பிரச்சனைக்கு கூட வழி வரும். அந்த வழியோட ஒரே ஒரு வழி, அது நம்ம தாமரை. நீங்க இந்த வாட்டி தாமரைக்கு ஓட் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருஷம் நிம்மதி. உங்க கையில காசு தரேன், அது காசு உங்களுக்கு ஒரு நாள் தான் சுகம், ஒரு நாள் சுகம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அது அப்படி வேணானா நீங்க யாருக்கு ஓட் போடணும்? கேக்குதா அக்கா? ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்காக தான் இங்க இருக்காங்க எல்லாமே. நம்ம எல்லாமே இங்க உங்களுக்காக தான், உங்க முகத்துல சிரிச்சு இருக்கணும். இதே மாதிரி அடுத்த 5 வருஷம் இப்படிதான் பார்க்கணும். சரியா? இது எல்லாமே கவனிக்க கேளுங்க, கொஞ்சம் போய் செக் பண்ணீங்க. இது எல்லாமே இன்னொரு நிறைய வசதி கொடுக்க போறோம். தாமரை உங்களுக்காக தான். தாமரை, தமிழ்நாட்டு தாமரை மலரும், தமிழ்நாட்டு வளரும். ஆனா அதுக்காக உங்க சப்போர்ட் வேணும், உங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்க இருக்கிற ஒரு ஆளும் உங்க முகத்துல நான் இது சிரிப்பு பார்த்தே ஆகணும்.
5 வருஷம் அப்புறம் கூட இதே சிறுப்பனை பார்க்கணும். ஆமா, சும்மா சொல்ல மாட்டோம், நம்ம சொல்லி செய்ய மாட்டோம், நம்ம சொல்றோம். அதே தாமரை, சரியா? தாமரை 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 உங்க வெற்றி சின்னம், முன்னேற்றம் சின்னம், நிம்மதி சின்னம், வசதி சின்னம், நிம்மதி வசதி தாமரை. இது தாமரையோட கேரண்டி. நன்றி. இதோ உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றால், மக்கள் உங்கள் முகத்தில் புன்சிரிப்பு வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் சி. ஏழுமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து உங்கள் முகத்திலே புன்னகையை வரவைத்த எங்களுடைய பிரச்சாரத்தின் மைய புள்ளியாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாடி போயிட்டு அந்த கடத்துக்கு திரும்பிட்டு வா. அந்த கடத்துக்கு அருமை சகோதரி நமிதா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஸ்லோவா போப்போம், ரொம்ப ஸ்லோவா போ. அருமை சகோதரி நமிதா வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் சி. ஏழுமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து தாமரை சின்னத்திலே வாக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சி. ஏழுமலை அவர்களை ஆதரித்து உங்கள் அன்பு சகோதரி நமிதா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் எம்பி சேகர் அவர்களுடன் இணைந்து இதோ திரைப்பட நடிகை சகோதரி திருமதி நமிதா வந்திருக்காங்க. எதுக்காக? தாமரை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க அண்ணன் ஏழுமலை ஆதரித்து தாமரைக்கு வாக்கு கேட்க. ஏன் தாமரைக்கு ஓட்டு போடணும்? 15 வருஷமா நீங்க திமுக ஓட்டு போட்டு ஒண்ணுமே சாதிக்கலன்றத சொல்லி இப்போ தாமரைக்கு. அது ஏன் நான் சொல்றேன், நான் ஏன் தாமரைக்கு ஓட்டு போடணும் நீங்க நினைக்க போறீங்க. அது பதில் நான் சொல்றேன். 1 இல்ல 2 இல்ல 20 இல்ல 21 ஸ்டேட்ஸ் நம்ம நாட்டுல 21 ஸ்டேட்ஸ்ல பாஜக கட்சி தான் ரூலிங்ல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அங்க இருக்கிற மக்கள் ஏதாவது பாத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. பாஜக எல்லாமே இந்த இடம்ல ரூலிங்ல இருக்கு. அது எல்லாமே நம்ம அந்த மக்களோட முன்னேற்றம்
வேலை செஞ்சு தெரியுமா? உங்க குடும்பத்தோட சந்தோஷம்காக, உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக, வசதிக்காக, உங்க முன்னேற்றம்காக தான் நம்ம எல்லாமே இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நீங்க தாமரைக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதி. எங்க யாருக்கு இலவசமா வீடு வேணும்? கை தூக்குங்க. பாஜக கட்சி ஏற்கனவே 3 கோடி மக்கள் மேல இலவசமாக வீடு கொடுத்தாச்சு. 3 கோடி மக்கள் மேல அவருக்கு வீடு கொடுத்தாச்சு, இலவசமா வீடு கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இலவசமா லேண்ட் கொடுத்து, அது மேல பட்டா கொடுத்து, அது மேல இலவசமா வீடு கட்டி, அதுக்கப்புறம் அது பத்தாதுமா, அதுக்கு உள்ள உங்களுக்கு இலவசமா ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்க போறேன். யாரு? தாமரை. தாமரை நம்ம பாஜக கட்சி குடும்ப தலைவிக்கு மாசத்துல 2000 ரூபாய் கூட கொடுக்க போறாங்க. எல்லாமே பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க பைக் வாங்கறதுக்காக. நான் இப்பதான் சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீயா ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்க போறாங்க. எல்லாமே ஆண்களுக்கு ஃப்ரீயா பஸ் டிக்கெட் கொடுக்க போறாங்க இலவசமா. நம்ம வெற்றி வேட்பாளர் ஏழுமலை அவர்கள் உங்களின் ஒருவர், உங்களுக்காக ஒருவர். எப்போ 20 இல்ல 30 இல்ல 40 வருஷம் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வெற்றி வேட்பாளர் ஏழுமலை அவர்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசதி. உங்களுக்கு இங்க கோவில்ல கூட நிறைய கஷ்டம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு கோவில் எங்க லோக்கல் மக்களுக்கு தான் என்ட்ரி தர மாட்டேன், காசு கேக்குறேன். ரொம்ப மோசமா, ரொம்பவே மோசமா. நீங்க தாமரைக்கு ஓட் போட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா தாமரை சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க நம்ம மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம காதுல அங்க டைரக்ட் நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி காதுல தான் அங்க டைரக்ட்லி வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவங்க உங்க பதில் கொடுக்க போறேன், அவங்க உங்களுக்கு வழி கொடுக்க போறேன். நான் இப்பதான் புதுக்கோட்டை போயிட்டு வந்துட்டேன். 10 நாள் ஆயிடுச்சு. நான் கிராமத்து போய் பாஜக கட்சி பேசி வந்துட்டு இருக்கோம். இப்போ அங்கே போய் எல்லாமே மக்கள் முகத்துல அந்த கஷ்டம் பார்த்து என் மனசுல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. 15 வருஷம் மேல ஆயிடுச்சு. அவர் எல்லாமே திமுக கட்சிக்கு ஓட் போட்டுட்டு இருக்காங்க. குடிநீர் தண்ணி கூட தரல, குடிநீர் தண்ணி கூட அவருக்கு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு அது பிரச்சனை இருக்கா? இல்ல. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் இருக்கவே கூடாது. குடிநீர் தண்ணி எல்லாருக்காக இருக்கணும். அங்கே பஸ் இல்ல, குடிநீர் தண்ணி இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னா, நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் வேணும்னா, நம்ம பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம யாருக்கு ஓட் போடணும்? நம்ம வெற்றி சின்னம், முன்னேற்றம் சின்னம், வசதி சின்னம். நீங்க தாமரைக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்க நிம்மதி, உங்க வசதி அது நம்ம கேரண்டி. அதுக்காக தாமரை தாமரை தாமரை. நீங்க தமிழ்நாட்டுல தாமரை மலரோடு எஸ்சி சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு அவன் கூட பிறந்த தம்பிக்கு கொடுக்க மாட்டாரு, கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுக்க மாட்டாரு. 1000 பேருக்கு மட்டுமே சர்டிபிகேட் கொடுத்துட்டு 10 வருஷமா ஏமாத்தக்கூடிய முன்னிட்டு வாங்கி கொடுப்பேன். ஆனா உங்கள் ஓட்டு எங்க போடணும்? எங்க போடணும்? கொஞ்சம் உறக்க சொல்லுங்க தாய்மார்களே, இன்னும் கொஞ்சம். தாமரை மலரை கை தூக்கி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. 1ஆம் நம்பர் ஓட்டு நம்பர் 1 பட்டன். எவ்வளவு அழகா பூ இருக்கு, மறந்துட்டாதீங்க. தாமரை தான். நான் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறேன். 5 வருஷத்துல ஒரே வாட்டி நம்ம எல்லாமே கையில ஒரு பவர் வரும். அது என்ன பவர் சொல்லுங்க? voting பவர். கரெக்ட் அக்கா? voting பவர் 5 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி வரும் நம்ம எல்லாமே கையில. அதுக்கப்புறம் ராங் கரெக்டா பண்ணலனா
5 வருஷம் ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் உங்க கையில காசு தர, அந்த காசு நம்ம யூஸ் பண்ணி ஒரு நாள் சுகம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நம்ம குடும்ப தலைவி இல்லையா? நான் கூட குடும்ப தலைவி இல்லையா? நம்ம கையில தான் பவர். நம்ம தான் கரெக்டா முடிவு எடுத்துக்கணும். சரியா? நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் பார்க்கணும். அது அடுத்த வருஷத்துக்காக பார்க்கணும், ஒரு நாளுக்காக பாடுறது கூடாது. நம்ம குழந்தையோட சந்தோஷம் பார்க்கணும், நம்ம குடும்பத்தோட முன்னேற்றம் பார்க்கணும். இந்த பவர் நிறையபடி யூஸ் பண்ணி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பட்டன், நம்பர் பட்டன். தாமரை மறந்துட்டாதீங்க. தாமரை தாமரை தாமரை. நன்றி. 3 லட்சம் கொடுங்க ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க. நாமெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் இல்லை. எல்லா பணம் ஒரே இடத்துல தங்கி போயிருக்கு. அதனால அது ஒரு திட்டத்தை மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார் மோடிஜி ஐயா அவர்கள். அதுல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அடிப்பட்ட சொன்னோம்னா கார்டு கொடுத்தோம்னா ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்சம் காப்பீடு திட்டம். அந்த 5 லட்சம் காப்பீடு திட்டம் யாரும் வாங்கலாம், மீண்டும் வாங்கிக்கலாம், எல்லாவற்றையும் செயல்படலாம். அதே நேரத்திலே வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் என்பதை நான் வெற்றி பெற்று வருவேன். நமது இங்கே என்ன பிரச்சனை என்பதை கேட்போம். சொல்லுகின்ற பிரச்சனையை ஒரு மாதத்தில் நாங்கள் காட்போம். அப்படிப்பட்ட நான் நிச்சயமாக வேட்பாளராக நின்று உங்களிடத்தில் வாக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நான் வருவேன். உங்களுடைய சின்னத்தை நீங்கள் 30 வேட்பாளர்கள் சின்னத்தில் முதல் சின்னமாக நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சின்னம், முதல் சின்னம், ஃபர்ஸ்ட் சின்னம். போன உடனே மை வச்ச உடனே கீழே அட்டைப்பாக்ஸுக்கு போன உடனே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம் மேலே இருக்கும், என்னுடைய பேரும் அங்கே இருக்கும். எனவே பொன்னான வாக்குகளை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வேண்டிய வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களியும். அன்பு சகோதரிகள், என்ன சின்னம் சொல்லுங்க? என்ன சின்னம் சொல்லுங்க? கொஞ்சம் வரைக்கும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் காது கேட்கல. நன்றி தாய்மார்களே, நன்றி. நிறைவேறட்டும். தாய்மார்களே, வாக்காள வள்ளல் பெருமக்களே, உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். அன்பு தெய்வங்கள். கழக பொதுச் செயலாளர் ஏழுமலை அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் தான் தாமரை சின்னம். ஒரு பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து வருகிற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் நம்பர் முதல்லையா இருக்கு. என்ன சின்னம் முதல்லையா இருக்கு. நம்பர் 1 பக்கத்துல பார்த்தா ஏழுமலை தாமரை இருக்கும். நீ போன உடனே அதுல ஒரு டிக் போட்டீங்கன்னா உடனே டிக்கெட் அடிக்க நீ வாக்களித்ததாக அர்த்தம். எனவே உங்களுக்கு பொன்னான வாக்களை நீங்க பண்ணணும். 2வது, ஏற்கனவே நம்ம கோவிலுக்கு போக முடியல. கோவிலால் போனோம்னா அதிகமான தள்ளுமுள்ளு இருக்கு. ஆனால் லோக்கல் மக்கள் எல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதற்கு தனியாக ஒரு வழி ஏற்பாடு பண்ணப்பட்ட லோக்கலுக்கு மட்டும் தனி வழி. நீங்களாம் போனோம்னா ஒரு ஆபீஸ் திறந்திருப்போம், ஒரு டோக்கன் கொடுப்போம், டோக்கன்ல டைம் கொடுத்துருப்பாங்க. டைம்ல எந்த நேரத்தில் சாமி கும்பிடணுமோ அந்த டைம் நேரத்தை குறிச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த கூட்டத்தோட கூட்டம் இல்லை, தனி வழியா போனீங்கன்னா 20 நிமிஷம் 15 நிமிஷம் சாமி பாட்டு வெளியே வந்துடலாம். அது முதலாக உங்களுக்காக தனி சேனல் போல தனி வழி ஏற்படுத்தப்பட்டு அதுக்காக உங்களுக்கு சாமி கும்பிட வசதியாக இருக்கும். இன்னொன்று, நமது இந்த வார்டுல 29 வார்டு என்ன செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கின்ற வீடுகளுக்கெல்லாம் பட்டா கேட்கிறார். கண்டிப்பாக ஒரே மாசம். இப்ப நான் வேட்பாளர், அடுத்து நீ ஓட்டு போட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பா வருவோம். 2 மாதம் இல்ல 1 மாதம் இந்த பட்டாக்களை எல்லாம் கொடுக்க சொல்லி உங்களுக்கு எல்லாம் பட்டா வருவதற்கான சூழ்நிலையை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். அது எந்த மாற்றம் கிடையாது. அதே போல நீங்கள் அனைவரும் மோடிஜி ஐயா திட்டங்களில் நிறைய திட்டம் இருக்கு.
நேரம் இல்லாத காரணத்தினால சொல்ல முடியல. ஆனா ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றேன், நாமெல்லாம் நல்லா இருக்கணும், நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். இருந்தால் கூட நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு சின்ன அடிப்பட்டா கூட நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம்னா 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா திருவண்ணாமலை இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அந்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, நாத்தடிக்குது, டாக்டர் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? பக்கத்துல ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிறார். இந்த கல்லாய்க்கிட்ட நம்ம மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் சேருவாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் வருவாங்க ஒரு எண்ணம். அது நினைக்க சரியா கேட்கல, இன்னும் கேட்கல. நம்பர் 1 பட்டன் போன உடனே தாமரை வாக்களித்து வந்தா சரியா இருக்கும். தாமரை வாக்களிக்குமாறு கேட்டு நாங்கெல்லாம் நன்றி சொல்ல மீண்டும் வருவோம். உங்களுக்கு என்ன தேவைகளை செய்வோம். இந்த பட்டாவை முதலில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட்டாவை கொடுத்து ஓட்டு போட்டு வெற்றி பெற வேண்டும். நன்றி நன்றி நன்றி. பாரத் மாதா கி கையெடுத்தா கை விடுறீங்கல்ல, நான் வந்து மேல வரேன்றேன். கடற்கரை சாலை கன்னியாகுமரி மறுத்திட்டோம், பழனி பக்தர்களுக்கு ஓய்வு கூட திட்டம், தியாகிகளுக்கு புதுநிலை அமைக்கப்பட்டோம், அங்கன்வாடிகளில் 30,000 பேர் வேலை திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடம் முழுவதும் வேலை திட்டம், சிறையில் ஒரு காட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓய்வு திட்டம், 5 புனித பயண ஒதுக்கீடு திட்டம். மாநகராட்சி 900 கோடி வளர்ச்சி பண்ணி திட்டம், வருவாய்த்துறை நவீனப்படுத்த கம்ப்யூட்டர்கள் திட்டம், மழையில் உடைந்த சாலையில் 100 கோடி திட்டம், மின்வாரிய தொழிலாளிக்கு போனல் திட்டம், உற்பத்தி மேம்படுத்த 3 கோடி திட்டம், ஆதார தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டம், 2020 வணக்கம் அண்ணாமலையார் மண்ணின் மக்களே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் அண்ணாமலையார் மண்ணின் மக்களே. பாரத பிரதமர்